அன்பான உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு என்ன சமைக்க போறோம்னு பாத்தீங்கன்னா, நாட்டுக்கோழியில தண்ணி குழம்பு செய்ய போறோம். எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத கொத்தமல்லி சட்டியில போட்டு நல்லா வறுத்து எடுத்துட்டு அம்மியில வச்சு நல்லா அரைச்ச மசாலாவை எடுத்து ஊற்றி நல்லா அப்படியே தகன்னு கொதிக்க வச்சு அப்படியே சிக்கனை அள்ளி போட்டு சாப்பிட்டோன்னு வச்சுக்கங்களேன், அடாடாடாடா என்ன பிரமாதம், சூப்பரா இருக்குங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். நாட்டுக்கோழி தண்ணி குழம்புல ஒரு ஸ்பெஷல் இருக்குங்க. என்ன அப்படிங்கிறத வீடியோக்குள்ள சொல்றேன். தொடர்ந்து வீடியோ பாருங்க, நான் இடையில சொல்றேன். மிளகாய் கருவேப்பிலாங்க, சோறுல கொஞ்சம் ஜீரக மிளகு பட்டை லவங்கம் போட்டுக்கலாங்க. இதெல்லாம் பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாங்க. கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. வெங்காயம் 2 கப்பு போட்டுக்கலாம். இதுலேயே போட்டுக்கலாங்க. வெங்காயம் நல்லா வணங்கிருச்சுங்க, எடுத்துக்கலாம். தண்ணி ஊற்றிக்கலாங்க. கறி கொஞ்சம் நேரம் வேக வச்சுக்கலாம், ஏன்னா நாட்டுக்கோழி இல்லைங்களா, நல்ல கறி கொஞ்சம் நேரம் வேக. கொஞ்சம் நேரம் தண்ணியில் வெந்த பிறகு மசாலா ஊற்றணும்னு வச்சுக்கோங்களேன், கறி நல்லா சாஃப்டாக வெந்திருக்கும். கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் மட்டும் போட்டுடலாங்க வேகிறதுக்கு. கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டுக்கலாங்க. தட்டு வச்சு மூடி வச்சுக்கலாங்க. நல்லா வறுத்தோம் இல்லைங்களா மசாலாலாம், அதை அம்மியில் வச்சு நல்லா அரைச்சி எடுத்துட்டு வந்துடுவோம். வறுத்த மசாலாவை அம்மியில் வச்சு அரைச்சிக்கலாங்க. சொல்லியிருந்தேன் இல்லைங்களா வீடியோவில், இடையில ஒரு விஷயம் சொல்ல போகிறேன் அப்படின்னு. அதாவது நம்ம எந்த குழம்பு வைக்கிறதுனாலும் மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்து டக்குன்னு குழம்பு வச்சுட்டு ஓடிடுறோம். இப்போ அம்மியில் அரைச்சி செய்கிறோன்னு வச்சுங்களேன், நம்ம இப்படி அரைக்கும்போது நம்ம உடம்புல எல்லா பார்ட்ஸுமே நமக்கு வேலை செய்யுதுங்க. அப்படின்றப்ப நமக்கு நோய் நொடி எதுவும் ஆரோக்கியமாக இருக்கும் இல்லைங்களா, எல்லா நரம்புகளும் வேலை செய்யுங்க. அப்படின்றப்ப நமக்கு டென்ஷனோ எதுவுமே வராது, நம்ம பாட்டுக்கு ரிலாக்ஸாக இருக்கலாம். இந்த மாதிரி நீங்களும் செய்யுங்க. நல்லா அரைச்சி எடுத்தாச்சுங்க, வலிச்சு எடுத்துக்கலாம். மசாலாலாம் வலிச்சு எடுத்துக்கலாம். பாருங்க நல்லா சூப்பராக அரைச்சாச்சு, நல்லா நெகுன்னு அரைச்சாச்சுங்க. வலிச்சு எடுத்துக்கலாம்.
இஞ்சி பூண்டு போட்டு அரைச்சிக்கலாம். கறி நல்லா வெந்துக்கிட்டு இருக்குதுங்க. இப்போ அரைச்ச மசாலா ஊற்றிக்கலாம். ஊற்றுனதுமே என்ன மனம் பாருங்க. அம்மியில் வச்சு அரைச்சது கொஞ்ச நேரம் நல்லா கொதிக்கிட்டு கொஞ்ச நேரம் வேகட்டும். அதுக்கப்புறம் உப்பு போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு வெங்காயம் வணக்கிறது வச்சு அரைச்சிக்கலாங்க. வெங்காயம் இஞ்சி பூண்டு நல்லா அரைச்சாச்சுங்க. எடுத்துக்கலாம். குழம்பு கொதிச்சுக்கிட்டு இருக்குதுங்க. உப்பு தேவையான அளவுக்கு போட்டுக்கலாம். ஒரு 2 நிமிஷம் கொதிக்கிட்டுங்க. அடுத்தது இஞ்சி பூண்டு அரைச்சது போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு வெங்காயம் அரைச்ச இல்லைங்களா, அது போட்டுக்கலாம். தண்ணி பத்தாதுங்க, நான் கொஞ்சம் தண்ணி சாப்பிட்ற சட்டி ஒன்று வாங்கிக்கலாமா? சரின்னு பார்க்கலாங்க. குழம்பு ஏற்றுக்குன்னு சூப்பராக கொதி வருதுங்க. தண்ணி குழம்பு ரெடி ஆகிட்டே இருக்குதுங்க. நான் கொஞ்சம் நேரம் கொதிக்கிட்டோம். கொஞ்ச நேரம் கொதிக்கிட்டேன். தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. எடுத்து வச்சு சாப்பிட்டுட்டு டேஸ்ட் எப்படி இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு சொல்கிறேன். இதுதாங்க தண்ணி குழம்பு. கறியெல்லாம் சூப்பராக இருந்துச்சுங்க. மசாலாலாம் அம்மியில் வச்சு அரைச்சி நாட்டுக்கோழி தண்ணி குழம்பு வச்சுருக்குறேங்க. சாப்பிட்டு பார்த்துட்டு உங்களுக்கு டேஸ்ட் நான் எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். எங்கள் பாட்டி இதே மாதிரி தாங்க செய்வாங்க. ரொம்ப சூப்பராக இருக்குதுங்க. கண்டிப்பாக இதெல்லாம் நீங்கள் செய்யணும்னு நான் ஆசைப்படுறேன். கறியெல்லாம் நல்லா அருமையாக வந்துடுச்சுங்க. சுட சுட இருக்கு. அப்படியே அடுப்புக்கிட்டே உட்காந்து குழம்பு கொதிக்க கொதிக்க எடுத்து போட்டு அப்படியே சாப்பிட்டோன்னு வச்சுங்களேன், அப்படி இருக்குங்க.
நான் செஞ்ச இந்த நாட்டுக்கோழி தண்ணி குழம்பு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு என்னோடய வீடியோ தொடர்ந்து பாருங்கள். உங்களுக்கு வீடியோ கொடுத்துட்டு இருக்கிறேன், பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். நண்பர்கள், உறவினர்கள் அவங்களுக்கும் அனுப்பிச்சி விடுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.